தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம துரு விக்ரம் அவர் கதாநாயகனாக நடித்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாகிருக்கிறோம் பைசன். பைசன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ்னால ஜாதிய அடிப்படையான திரைப்படங்கள் தான் தொடர்ந்து பார்த்துருக்கோம். பரியேறு பெருமாளில் தொடங்கி கர்ணன் மற்றும் வாழை அனைத்து திரைப்படங்களுமே அவருக்கு ஜாதிய திரைப்படங்கள் தான். இதுவும் ஜாதிய மையமாக எடுத்த திரைப்படங்கள் இல்லை, ஆனால் உண்மை கதை தான். இது ஒரு கபடி பிளேயர் ஒரு கிராமத்தில் இருந்து நேஷ்னல் லெவலுக்கு செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்தியாவுக்கு ஒரு எப்படி போகிறாரு, ஏற்படும் இடர்பாடுகள், கிராமத்தில் நடக்கிற இடர்பாடுகள் மட்டுமல்லாமல் ஓவரால் அரசியல், கேமுக்குள்ள இருக்க அரசியல், அது இல்லாமல் கிராமத்துக்குள்ள இருக்கிற ஜாதி வேறுபாடுகள், இரண்டு ஜாதி பிரிவினருக்கு உண்டான ஒரு கலவரம் வெடிக்கிறது எப்படி, உண்மையிலேயே ஜாதி அடிப்படையை கொண்டு படமா இருந்தாலும் சில இடத்துல இந்த மேல் ஜாதி இருக்கிறவர் ஒரு கேமுக்கு கீழ் ஜாதியில் இருக்கிற ஒருவரை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருக்காங்க. அது உண்மையா நடந்திருக்கு. அதே போல படத்தினுடைய துரு விக்ரமுடைய நடிப்பு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அந்த உடம்பு பாடி இதுவும் சரி, கபடி கேம் ப்ராப்பராக கற்றுட்டு இருக்காரு. தொடர்ந்து துரு விக்ரம் நம்ம மகான் படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி பாலாசார் இயக்கத்தில் ஒரு திரைப்படம் பண்ணார். அது மிகப்பெரிய அளவில் போல. அதுக்கப்புறம் அந்த பாலாசார் இயக்கிய படம் நம்ம யூடியூப்ல தான் பார்த்துருப்போம். ஆனால் தியேட்டரில் வந்தது வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணார் அதே படத்தை. ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் விக்ரமுடைய மகன் பேர் சொல்கிற அளவுக்கு மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. பைசனை பொறுத்த வரைக்கும் கதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு கபடி பிளேயர் எப்படி வராருன்னு தான். ஹீரோயினுக்கு இந்த படத்துல பெரிய வேலை இல்லை. அவங்க வயசுல மூத்தவர் மாதிரி காமிச்சிருக்காங்க. பசுபதியுடைய நடிப்பு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பசுபதி தான் துரு விக்ரமுக்கு அப்பாவும் நடிச்சிருக்காங்க. ஒரு சென்டிமெண்ட் காட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் காட்சிகளாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. பைசன் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். துரு விக்ரமுடைய உழைப்புக்கும் மாரி செல்வராஜ் வருங்காலங்களாவது தயவு செய்து இதை விட்டுட்டு என்டர்டைன்மெண்ட் மூவிகளும் எடுக்கணும்ட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுபோல் பாலிவுட் ஹாலிவுட் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை ஒரு நாட்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.